ஹாய் இட்ஸ் டிம்பிள் வெல்கம் பேக் டு மை சேனல் டிம்பிள் ஸ்விங்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு லேசியான ஒரு டே. காலையிலேயே மழையோடையே ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் எப்படி மப்பு மந்தாரமாக இருக்குன்னு சொல்லி. சேம் டைம் எனக்கும் சரியான பல்லு வருத்தம். 1 வீக்காக பல்லு வருத்தத்தில் தடமாறிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மெயின் மேலே என்னோட பல்லை ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எல்லாம் போட்டு முடிஞ்சு இன்னைக்கு ஃப்ரைடே வேறு, அதனால நான் ஓஃப். எந்த ஒர்க்குமே எனக்கு இல்லை, பிரைடல் ஒர்க்கும் இல்லை, என்னோட ஆஃபிஷியல் ஒர்க்கும் இல்லை. ஸோ இன்னைக்கு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். டிம்பிளோட நோ மேக்கப் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் வீட்டில் இருக்கிற நேரம். பல்லு வருத்தம், அதனால் பாருங்க பக்கம்லாம் இவ்வளோ வீங்கி போயிருக்குன்னு சொல்லி. ஸோ காலையிலேயே எழுந்து மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு முக்கியமாக வந்து மெஷினுக்கு நிறைய ட்ரெஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. 3-4 நாளோட ட்ரெஸ் வந்து நிறைய பெண்டிங் ஆகி போயிட்டு. ஸோ இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறனால அதை 3 பேரோடையும் ட்ரெஸ் எல்லாமே கழுவி காய போட்டு எடுத்து மடித்து வைக்கிற வேலை எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து எந்த வேலையுமே இருக்காது லாண்ட்ரி சம்மந்தமாக. ஸோ மெஷினுக்கு வந்து க்ளோத்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸுக்கு நான் வேறு வேலை பார்க்கலாம். அது தான் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்து எல்லாமே கழுவி ஃபினிஷ் பண்ணி ஆட்டோவாக ஆஃப் ஆயிரும். ரொம்ப ஹெவியான பெயின்னால ரொம்ப ஆடான சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது. அதனால ஒரு டீயும் ஒரு பன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக பல்லில் படாமல் அப்படியே முழுங்கிடலாம். ஸோ அப்படி என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி கேரோனோட செல்ஃப் கேர் டே. அவருக்கு வந்து ஏர் கட் பண்ண இருந்துட்டு, நெயில் கட் பண்ண இருந்துட்டு, அண்ட் அவருக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வைக்க இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவர்கிட்ட இருந்தனால அவருக்கு ஒரு 1 ஹவர் இன்னைக்கு செப்பரேட் பண்ணி அவரோட வேலைகள் எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்சம் ஃபேஷன் கட் மாதிரியெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் செலூனுக்கே தான் கூட்டிகிட்டு போவோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முடி வளர்ந்துருக்குது, அதை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நானே வீட்டில் ஷார்ட் பண்ணி அதெல்லாமே கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ இன்றைக்கும் அப்படி தான். ஏர் கட் பண்ணுறதுக்கு முதல்லே 1 ஹவருக்கு முதல்லையே நான் கொஞ்சம் எண்ணெய் பூசி ஆளுக்கு ஹெட் மசாஜ் ஒன்று பண்ணி முடியல எண்ணெய் கொஞ்சம் ஊறணும் அப்படின்னு 1 ஹவர் நான் விட்டுட்டேன். ஸோ குளிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இவருக்கு ஏர் கட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வீட்டில் மூலிகைகள் எல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்த ஒரு ஆயில் வந்து எங்கள் 2 பேருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆயில் தான் நாங்கள் வளமையாகவே அப்ளை பண்ணுறது. ஸோ அதை அப்ளை பண்ணி தான் கேரோனுக்கு இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி விட்டாச்சு. நான் வீடியோ பண்ணிக்கிட்டே அவருக்கு ஏர் கட் பண்ணுறது அவருக்கு நல்லாவே தெரியுது. அந்த கேமரா அட்டென்ஷனை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் கடைசி மட்டும். அண்ட் அவருக்கு இப்போ நல்லாவே தெரியும் நான் வீடியோஸ் எடுக்கிறது, அதை வந்து எடிட் பண்ணி நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேனும் அவர் தான். ஏன்னா என்னோடய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண பிறகு யூடியூப்பில் போயிட்டு என்னோடய வீடியோவை ஒரு கண்டினியூஸாக அதுக்கு வந்து கவுண்டிங்கே இல்லை, அவ்வளோ டைம்ஸ் வந்து ரிப்பீட் மோடில் அந்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படியே நெயில்ஸும் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அவரையும் குளிப்பாட்டி விட்டு நானும் வாஷ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கண்ணிங்களாம் முகம் எப்படி வாடி போயிட்டு வீங்கி போயிருக்குன்னு சொல்லி பல்லு அவ்வளோ வருத்தம். அப்படியே நேராக நாங்கள் அத்தை வீட்டுக்கு போய்ட்டு ஹஸ்பண்டோட அத்தை வீட்டுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸில் காமிச்சிருக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே லஞ்ச் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பல்லு பிடுங்க போகிறதுக்கு. ஏன்னா பல்லு பிடுங்கினதுக்கப்புறம் என்னால் சாப்பிட முடியாது இல்லையா, வருத்தமாக இருக்கும். அதனால் அங்கே போயிட்டு அங்கே ஒரு நல்ல லஞ்ச் ஒன்று முடிச்சுட்டு அவங்க எங்களுக்காக பலகாரம் ரவா கேசரி எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சாப்பிட்டு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கேரோனுக்கு அத்தைனா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் அப்படி தான், பேரப்புள்ளனா அவ்வளோ உயிர். கேரோனுக்கு அம்மாவுக்கு அப்புறம் அத்தையை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட நல்லா விளையாடுவார். அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அத்தை எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்களோ அதையும் பார்சல் பண்ணிவிட்டு ஓகே டைம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி நாங்கள் அப்படியே வந்து டென்டலுக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். அவங்க செஞ்சிருந்த இந்த ரவா கேசரி வந்து அவ்வளோ டேஸ்ட். நான் ஆல்ரெடி வீட்டுக்கும் அவங்க பாதிக்கு பாதி பேக் பண்ணிட்டாங்க. பட் அங்கேயும் வச்சு நான் நல்லாவே சாப்பிட்டேன். நல்லா முசுன்னு உள்ளுக்கு போச்சு, அவ்வளோ டேஸ்ட். ஸோ பலகாரம் இந்த ரவா கேசரி எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்ட டைமுக்கு நாங்கள் டென்டலுக்கு வந்துட்டு அங்கே டாக்டர் சேனல் பண்ணி அப்படியே என் பல்லை பிடுங்கிட்டாங்க. ஸோ என்னோடய கடவா பல் ஒரு பல் போயிடுச்சு. இவ்வளோ காலம் இவ்வளோ 28 வருஷமாக என் கூட இருந்த பல் வந்து இன்றைக்கி வந்து என்னை விட்டு போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மெயின் வேலையை முடிச்சுட்டு அப்படியே அந்த பல்லு வருத்தத்தோட வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோடய நாள் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மினி பிளாக்ஸ் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, see you, bye.